everyone, this is Rajesh, founder of H2o. இன்னைக்கு நான் ரொம்பவே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிப்ஸ் தருவேன். டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்டூ ஆஃப்டர் கேர். ஒரு டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்றது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாட்டூ போட்டு முடிச்சோடனே ஸ்டுடியோல அந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிங் ரேப் சுத்தி அனுப்புவாங்க. அந்த கிளிங் ரேப் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போற அந்த டிஸ்டன்ஸ் ஒரு டைமிங்ல உங்களுக்கு டஸ்ட் அந்த எதுவுமே பட்டு உங்களுக்கு அலர்ஜி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு ரீசனு. அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் அந்த பிளட்லாம் லைட்டா வரும், அந்த வாட்டர் மாதிரி வரும், அதெல்லாம் உங்க ஷர்ட்ல பட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்ற ரெண்டு தாட் இருக்கு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கிளிங்கர் அப்ப கழட்டி தூக்கி அடிங்க. தூக்கி வச்சதுக்கு அப்புறம் அதாவது டஸ்ட்பின்ல போடுங்க டீசெண்டா. ஸோ அது கழட்டிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் கோல்டோ இல்லாம ஹாட்டோ இல்லாம நார்மலா ஒரு வாட்டர் எடுத்து கையால வாஷ் பண்ணுங்க. வெறும் வாட்டர்ல சோப்பு ஷாம்பு எதுவுமே வேண்டாம். ஸோ இதுல வாஷ் பண்ணுங்க, ஓகேங்களா? இதுல வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாத், காட்டன் கிளாத் ஆர் ஒரு டிஷ்யூ, வெட் டிஷ்யூ இல்ல ஒரு ட்ரை டிஷ்யூ எதையும் எடுத்து நரன்னு தேய்க்க கூடாது, பூ மாதிரி தொட்டு எடுங்க, ஓகேங்களா? தொட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் ஜான்சன் பேபி ஆயில் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த ஆயிலே இருக்கிறதுலே பெஸ்ட் தான். நிறைய இருக்கு, டாட்டூ ஷைன் இருக்கு, H2o இருக்கு, எல்லாம் ஆன்லைன்ல வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு வருஷமா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன் ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா ஜான்சன் பேபி ஆயில் தான். ஸோ அதுவே உங்களுக்கு பெஸ்டா ஹீல் பண்ணும். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எனக்கு காய் இருந்தது, அது கூட சரி பண்ணிருக்கு. ஸோ அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேபி ஆயில் யூஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதாவது 10 டேஸ்க்கு ஆயில் போடணும் கம்பல்சரியா. அதே மாதிரி எவ்ரி 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்றோம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா காலைல ஒரு வாட்டி, மதியானம் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி சாப்பிடுற மாதிரி போட்டு விட்டு சொதன்னு போட்டு விட்டுருவீங்க. அப்படி சொதன்னு போடாதீங்க. மைல்டா லைட்டா எவ்ரி 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் போட்டீங்கன்னா சீக்கிரம் ஹீல் ஆயிடும். சொதன்னு போடாதீங்க, ஓகேங்களா? சோ இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் பீல் ஆஃப் ஆகும். ஒரு மாதிரி லேயர் வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த லேயர் உரியிற கான்செப்ட் தான் மெயின் கான்செப்ட். இப்போ நீங்க நெய்ல வச்சு பிரிக்க கூடாது, அதுவாவே உதிர்ந்து கீழே விழுந்துடும். சிலருக்கான கை சும்மா இருக்காது, இன்னும் இது மேல ஏதோ வருது அப்படின்னு போட்டு பெராண்டி இழுக்கிறது, இந்த மாதிரி வேலைத்தனத்துல விட்டுருங்க, அதுவாவே காயம் சரியாயிடும். அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இங்க்ல ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்கும், சில இடத்துல ஹீல் ஆயிருக்கும், சில இடத்துல ஹீல் ஆகாது. ஸோ நீங்க எடுக்கும் போது ஹீலான இடத்துல வந்துடும், ஹீல் ஆகாத இடத்துல சேர்த்து எடுக்கும் போது அந்த இடத்துல இருக்க இங்கும் ரிமூவ் ஆயிடும். சில எல்லாம் பாத்தீங்கன்னா டாட்டூ விட்டு இருக்கும். அதுக்கு ரீசன் இதுதான், ஓகேங்களா? அந்த மாதிரி தப்பா பண்ணக்கூடாது. ஒரே நிமிஷம் அப்படியே மூச்சு ஆகுது, மூச்சு விடாம எவ்வளவு நேரம் பேசுறது, தள்ளிவிடா. சோ அந்த மாதிரி பண்றீங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சாரி, அந்த மாதிரி பண்றீங்களான்ட்ட. சோ அந்த மாதிரி லேயரை பீல் ஆஃப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி பீல் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா டாட்டூல ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கும், ஓகேங்களா? கிரே கலர் அப்படி இல்லைன்னா லைட் கிரீன் கலர்ல இருக்கும் டாட்டூ. அப்படி பார்த்துட்டு என்னடா டாட்டூ போட்டோம் பளிர்னு இருந்தது, இப்ப பார்த்தா டல்லா இருக்குது அப்படின்ட்டு ஆர்டிஸ்டுக்கு பதறி போய் சதறி போய் கால் அடிப்பீங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்றது, அவர் நைட்டு தூங்கினாலும் சரி, 12 மணி 1 மணி ஆயிருந்தாலும் சரி கேட்பீங்க. அந்த மாதிரி பதறாதீங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். உங்க ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் உறிஞ்சு வரும். அந்த உறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாட்டூ உங்களுக்கு ஸ்கின்னுக்கு டவுன்ல இருக்கிறதுனால லைட்டா இருக்கும். நியூ செல்ஸ் அப்டேட் ஆகும். 45 டேஸ் ஆகும் உங்க நியூ செல்ஸ், 1.5 மாசம் ஆகும் உங்களோட செல்ஸ்லாம் நியூ அப்டேட் ஆகுது. ஸோ அப்படி அப்டேட் ஆக சொல்ல நியூ பர்த் ஆனோடனே டாட்டூ வந்து நல்லா பிரைட்டா வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் நீங்க ஜான்சன் பேபி ஆயில் யூஸ் பண்றீங்களா? இந்த 10 டேஸ் முடிஞ்சு லேயர்லாம் பீல் ஆஃப் ஆயிட்டதுக்கு அப்புறம் டைம் கிடைக்கிறப்போ, ரொம்ப மேண்டேட்டரி கிடையாது, டைம் கிடைக்கிறப்போ மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி ஒயிட்னிங் கிரீம், மில்க் கிரீம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த பிராண்ட்ல வேணாலும் நிவியா இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வாங்கி நீங்க அப்ளை பண்ணலாம். வேஸ்லின் அப்ளை பண்ணவே கூடாது. வேஸ்லின்ல வந்து பெட்ரோலியம் ஜெல்லின்ட்டு இருக்கு. அந்த பெட்ரோலியம் ஜெல்லின் தான் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க வேஸ்லின் அப்ளை பண்ணுங்கன்றோம். வேஸ்லின் இஸ் அ பிராண்டு. அது கூட பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கு, மாய்ஸ்சரைசர் இருக்கு, மில்க் கிரீம், கோகோ பட்டர், நிறைய பிராண்ட் இருக்கு, சரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பெட்ரோலியம் ஜெல்லியை யூஸே பண்ணக்கூடாது. பெட்ரோலியம் ஜெல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பெட்ரோலியம் கண்டென்ட் இருக்கும், உங்க டாட்டூவை டல் பண்ணிடும். பெட்ரோலியம் ஜெல்லி அவாய்ட் பண்றீங்க டோட்டலா. ஸோ நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டாட்டூ பக்காவா 45 டேஸ்ல கிளியரா வந்துடும். அண்ட் இதுல இன்னொரு திங் என்னன்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது டாட்டூ போட்டதுக்கு அப்புறம், ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்க. நீச்சலா தெரியும் அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த நீச்சல ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சிருங்க. டைரக்ட் சன்லைட் டஸ்ட் படக்கூடாது. ஏன்னா வெயில் பாத்தீங்கன்னா ஓவரா அப்சர்வ் பண்ணும் டாட்டூவை.
அது பிளாக் இல்லையா. ஸோ அப்படி டேட்டூ அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா பல்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் டேட்டூ ஹீலிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இச்சிங்கா இருக்கும். அப்போ நெயில வச்சு ஸ்கிராச் பண்ணக்கூடாது. அந்த ஹீலிங் பீரியட் பீல் ஆஃப் ஆகும்போது ரொம்ப இச்சிங்கா இருக்கும். அப்போ நீங்க வந்து டேப் பண்ணிக்கலாம் ஒன்லி. ஸ்கிராச் பண்றாதீங்க, சொரிஞ்சிடாதீங்க போட்டு நரன்ட்டு. அண்டு ஒரு ஜிம் பாடிலாம் இருப்பீங்களா, பாடி பில்டர், நான் கூட பாடி பில்டர் தான் லைட்டா. ஸோ பாடி பில்டர்லாம் என்ன பண்ணுங்க, போயிட்டு இந்த டம்பிள் செத்து டமாட்டிங்க போடுறது, வெயிட்டா போடுறது, ஒர்க் அவுட்டே வேண்டாம். ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஒரு 3 வீக்ஸ் அப்படி ஒர்க் அவுட் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி செல்லு டேமேஜ் ஆயிருக்கு. நீங்க அகைன் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆயிரும். ஸோ ஜிம்முக்கு போறவங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் குளிக்கும் பொழுது சோப் அந்த இடத்துல போடாம பாத்துக்கோங்க. தண்ணில ரொம்ப நேரம் ஊறாம பாத்துக்கோங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா குளிக்கும் போது ஒன்னும் ஆகாது. அண்டு தெரியாம தண்ணி பட்டா ஒன்னும் ஆகாது. நீங்களே வேணும்ட்டு ஆயில் அப்ளை பண்ணியாச்சு, நார்மலா ஒரு குளியில போட்டுடலாம். என்ன மாமி, நம்ம நண்பர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வேலை தந்த. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, ஓகேங்களா. குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்றீங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுவா தண்ணி பட்டா ரன் ஆயிரும். நீங்க அதை விட்டு அது ரன் ஆயிருமேன்ட்டு நார்மலா சோப்பு ஷாம்பு போட்டு தேய்க்கிறது, தண்ணி ஊற்றி விளாடுறது, இந்த மாதிரி வேலையே பண்ணாதீங்க. ஸோ குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒத்தி எடுக்கிறீங்க, ஆயில் அப்ளை பண்றீங்க, இந்த ரொட்டீனை பண்றீங்க. ஸோ உங்க டேட்டூ பக்காவா வந்துடும், ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தா எங்களை நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். எங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எனிவேஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே மூச்சாகுது. டே கட் பண்ணிடுறா. சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டியே. காப்பாத்துறடா. சந்தோஷம்பா, சந்தோஷம். முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், நமஸ்தே. எல்லாமே சொல்லு. போதா, கட் பண்றா டே கோபாலு.